ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி சாம்பாரும் வெண்பொங்கல் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் சாம்பாருக்குள்ளே காயம் இல்லை, வெண்பொங்கலுக்கு பாசி பருப்பும் இல்லை. அதனால் பருப்பு குழம்பு வச்சு 2 பீட்ரூட் இருக்கா, அதை தான் செய்ய போகிறேன் மக்களே. வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நான் சாப்பிட்ற மாதிரி தான் பருப்பு குழம்பு செய்ய போகிறேன். ஏன்னா பசங்களுக்கு அம்மா வீட்டிலேருந்து காளான் பிரியாணி வந்துடும். அதனால் டிஃபனு லஞ்ச் பாக்ஸ் இதெல்லாம் கொடுத்து விடலை. இந்த அளவு பருப்பு எடுத்திருக்கேன். இதை கழுவிட்டு ஒரு பல் பூண்டு போட்டு இதை தனியாக வேக வச்சு எடுத்துருவேன். இந்த பருப்பு கூட நான் அந்த பூண்டையும் ஒரு 4 பச்சை மிளகாயும் போட்டு குக்கரில் ஒரு 3 விசில் 4 விசில் வச்சு எடுத்துக்கிடுவேன். அதுக்கப்புறம் தான் மிச்ச காயன்னா ஒன்றுமே இல்லைங்க. வெங்காயம், சின்ன வெங்காயமும் தக்காளியும் போட்டு வணக்கி இந்த பருப்பு கடைஞ்சதை ஊற்றி செஞ்சுருவேன் பருப்பு குழம்பு. இதுதான் எனக்கு செய்கிறது. அதுக்கப்புறம் பீட்ரூட் கூட்டிருக்குங்க மக்களே. இந்த பூண்டை பற்றிலாம் டாக்டர் என்கிட்ட எதுவுமே சொல்லலை மக்களே. இந்த ஸ்பைசஸ்லாம் எவ்வளோ சேர்க்கணும்லாம் எனக்கு தெரியாது. பூண்டு சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதான்னு தெரியாது. ஆனால் அந்த பருப்பு குழம்பு இதெல்லாம் சாப்பிடும்போது வயிறு கேஸ் மாதிரி உப்பிக்குது மக்களே. அப்புறம் ப்ரோட்டீனுக்கு இந்த பருப்பு மூலமாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நான் பூண்டு சேர்த்துக்குவேன். ஆனால் அந்த பூண்டு சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதான்னு நான் என்ன டாக்டர்கிட்ட கேட்கறது கிடையாது. ஆனால் எனக்கு டயட் சார்ட்டில் என்ன காய்கறிகள் சேர்க்கலாம், என்ன பயிர் வகைகள் சேர்க்கலாம் இப்படி தான் எழுதி கொடுத்தாங்க. இந்த பூண்டு, மிளகு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கணும் போல், அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு அதை பற்றி எதுவுமே எழுதி தரல. நான் இந்த அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 5 பச்சை மிளகாய், அதுவும் காஞ்சி வதங்கி போச்சு. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சீரகம் இதை சேர்த்துட்டு வேக வச்சிட வேண்டிதான். அதுக்குள்ளே சாப்பாடுக்கு தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இதில் அரிசியை போட்டுட்டு இதை சின்ன அடுப்பில் மாற்றிட்டு அப்புறம் குக்கரில் இது பண்ணிட வேண்டியதான். குக்கரை வச்சிட வேண்டியதான் பருப்பு வேக வைக்கிறதுக்கு. அப்புறம் மக்களே, நிறைய பேர் சொல்கிறாங்க ஒரு யூடியூப் சேனலை இது பண்ணிவிட்டு அவங்க கிரியேட்டிவ் லெவல் 10 பக்கம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கம்மி பண்ணி 1க்கோ 2க்கோ கொண்டு வந்துட்டாங்கன்னு. மக்களே, நீ எனக்கு செலவு பண்ணலாம் இது இல்லை மக்களே. ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த கிட்னி ப்ராப்ளம் எனக்கு அது உடம்ப அக்செப்ட் பண்ணி வர்றதுக்குள்ளேயே ஒரு 15 லட்சம் பக்கம் செலவாயிட்டு. ஏன்னா ஒரு எம்ஐசியில் உட்காந்தோன்னா வச்சுக்கோங்களேன், 75,000 50,000 இந்த பக்கம் இந்த அளவு. அதுலேயே ஒரு 10 டைமுக்கு மேலே உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் மெடிசின் செலவு, அதுக்கப்புறம் வார டெஸ்ட்டு, இப்படிலாம் 10 லட்சத்துக்கு மேலேயே செலவாயிட்டு போயிட்டு பார்த்துக்கோங்க. அதில் என் வீடே விற்று செலவு பண்ணியாச்சு. இனி நான் என்னை அங்கே இங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்கும் எங்கள் வீட்டில் ஆள் கிடையாது. நான் அப்படி மெடிசனை மாற்றி மாற்றி எடுக்கிறதுக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு நம்ம தான் செஞ்சு நம்ம தான் சாப்பிடணும், அந்த சிச்சுவேஷனில் தான் நான் இருக்கேன். அதனால் ஏதோ என்னால் முடிஞ்சதை எங்கள் வீட்டுக்கும் செஞ்சு கொடுத்துட்டு நானே இது பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த யூடியூப் சேனல்லாம் அவங்க ஒய்ஃப் அவங்க ஹஸ்பண்டு அவளை தங்கமாக தாங்கிட்டு இருக்காங்க. எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது. அப்படி நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இருந்தால் நல்லா தான் இருக்கும். அப்படிலாம் ஆள் இல்லை. நான் இதை செய்கிறதுக்குள்ளேயே 10 நேரம் படுத்து எந்திரிச்சிட்டு வருவேன். அதனால் ஏதோ நம்ம டயாலிஸில் இப்படி போகட்டும்னு நான் விட்டாச்சு மக்களை. நீங்கள் கேர் பண்ணி சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் இனி நம்ம உடம்புக்கு செலவு பண்ணலாம் நம்மகிட்ட இது இல்லை. இனி கிட்னிக்கே நான் எப்படி வைக்கணும்னு நான் வேலை தான் இந்த யூடியூப் மூலமாக ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்துட்டு நான் தான் மக்களை ட்ரை பண்ணணும். அதனால் நீங்கள் கேர் பண்ணி சொல்கிறதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி மக்களே. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு போகிறதுக்கும் ஆள் கிடையாது, பணமும் இல்லை. அதுதான் உண்மை. நானே கலைஞர் காப்பீட்டு திட்டத்தில் டயாலிசிஸ் எப்படியாவது பண்ணிடலாம். இனி வேறு ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஏதாவது சொல்லுவாங்களோ, இங்கே ஒரு வருஷம் பண்ணியாச்சுல்ல, அதனால் வந்துரும்ன்ட்டு அந்த நம்பிக்கையில் உட்காந்துட்ருக்கேன். இவங்களும் ரொம்ப இழுத்தடிச்சாங்கன்னா என் பொழப்பு சிரிப்பாயிரும். ஏன்னா எனக்கு வரல, வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் மக்களே. இது பருப்பு குழம்புக்கு, இது பீட்ரூட்டுக்கு 2 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டேன்.
எண்ணெய் காஞ்சதும் கடுகு, வரமிளகாய், சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து எனக்கு பருப்பு குழம்பு மக்களே. இதே எங்கள் ஹஸ்பண்டும் ஊற்றி சாப்பிட்டுக்கிடுவாங்க. ஒரு நாள் வந்து இந்த மாதிரி சாப்பிட்றதுலலாம் தப்பு இல்லை. அவங்களுக்கும் ஒரு டயட் ஃபுட் மாதிரி சேர்ந்துடும். அதனால் கொடுத்துருவோம் மக்களே. கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் புளி சேர்க்காதனால தக்காளி தான் ஒரு 1.5 தக்காளி எடுத்திருக்கேன். அதை போடுவேன். புளியெல்லாம் சேர்க்குறத அவாய்ட் பண்ணியாச்சு. அதெல்லாம் ஏதாவது மீன் குழம்பு, காரக்குழம்பு வச்சாலாம். காரக்குழம்புலாம் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு மக்களே. அது வைக்கணும் ஒரு நாள். கருவாட்டு குழம்புலாம் முன்னாடி அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவேன். இப்போது வருஷ கணக்கில் ஆகிப்போச்சு. இந்த கத்திரிக்காய் நிறைய போட்டு உருளைக்கிழங்கு போட்டு கருவாட்டு குழம்பு வச்சா எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாள் ஆச்சு. நீ அவங்களுக்கு வச்சு கொடுக்கணும் ஒரு நாள். இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். திடீர்னு மக்கப் பண்ணிடும். விசிலே விடாமல் சும்மா கிடந்து கரைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் நான் எடுத்துட்டேன். பார்த்தா பருப்பு வெந்த மாதிரியே இல்லை. சரி இருந்துக்கிறத கடைஞ்சிட்டு இருந்தாலும் ஊற்றிட வேண்டியதான், வேறு என்ன செய்ய. இந்த அளவுக்கு கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். ஏதோ ஓரளவு நைஸாக ஆயிடுச்சு மக்களே. இனி இதை வந்து அதில் ஊற்றிடலாம். பீட்ரூட்டை பாருங்கள் வதங்கி போச்சு. இது 2 வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது ஃப்ரிட்ஜில் தான் இருந்துச்சு, இருந்தாலும் வதங்கி போச்சுங்க. இதுதான் இன்றைக்கி பீட்ரூட் கூட்டம் பருப்பு குழம்பு தான். இங்கே பாருங்களேன், இது வந்து கொலன்னு அப்படி இருக்குது. கொஞ்ச நேரம் தண்ணியில் போட்டால் ஸ்ட்ராங் ஆயிரும். ஆனால் என்ன கொஞ்சம் தொளி உரிக்க தான் கஷ்டமாக இருக்குது. இந்த அளவுக்கு பீட்ரூட் கிடச்சிருக்கு. இனி வந்து இதை நம்ம பொரியல் பண்ணலாம். இப்படியே மூஞ்சில் வேர்த்துட்டு வந்தாலே கொஞ்ச நேரத்தில் கிறுக்குதுன்னு வந்துடும் மக்களே. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், இந்த பீட்ரூட்டை இதில் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு போய் கொஞ்ச நேரம் ஃபேன் போட்டு படுத்துருவேன். அதுக்கப்புறம் நம்ம வர்றதுக்கும் அது வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். வந்து எடுத்துக்கிடுவேன். தேவையான காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இனி வந்து வெந்து வரட்டும். நம்ம கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துருவோம். என் ஹஸ்பண்ட் வந்து வேலையை முடித்து வர்றதுக்கு 8:30 ஆயிடுச்சு. நான் அதுக்குள்ளே வந்து சமையல் இதெல்லாம் ரெடி பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் வந்து சாப்பாடு மட்டும் ஊட்டி விடுவாங்க. ஏன்னா சாப்பாடு இந்த பிள்ளைங்க சாப்பிடவே சாப்பிடாது. அதுவே எனக்கு பிபி ஏறிடும். அதனால் அவங்க தான் சாப்பாடு ஊட்டி விடுவாங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.